Good morning students, welcome to the Sheba group of school online class. Today we go for that the science 1 category, the physics lesson name is optics. In your textbook having the second lesson, the name is optics. So optic lessons la நம்ம நிறைய properties பார்க்க போறோம் as well as conceptum இருக்கு. So throughout the videos நீங்க watch out பண்ணுங்க. So then only have to understand about that all the topics, okay? And primarily we have to start it for that the properties of light. So general thing, so light பற்றி நம்ம படிக்க போகிறோம் ஏன்னா ஆப்டிக்ஸ் கேட்டகரியில் சேர்ந்தது தான். ஸோ ஆப்டிக்ஸில் உங்களுக்கு லைட்ஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் we have learned lot of properties about light. So I'm just saying about the few things. ஸோ லைட் எப்பவுமே ஸ்ட்ரைட் லைனில் தான் உங்களுக்கு பாஸ் அவுட் ஆகும். ப்ளஸ் அது வந்து உங்களுக்கு இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் the c is equal to 3 into 10 to the power of 8 the meter per second. As well, no need the medium. ஸோ அது ப்ரொபகேஷன்ஸ்க்கு மீடியம் தேவையில்லை ஏன்னா அது வந்து சவுண்டுக்கு மட்டும் தான் நமக்கு மீடியம் தேவை, லைட்டுக்கு உங்களுக்கு மீடியம் தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இதில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா வேவ் லென்த் the frequency. So each and every colors have the different wavelength as well different frequency. For example, violet color, that is a low level frequency with wavelength comparing to red. So red color la வந்து high level frequency wavelength இருக்கும். So இந்த மாதிரி each and every color having the different shape of wavelength as well for the frequency அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? And move on to this next concept, that is refractions. So light lesson படிக்கிறோம். அந்த லைட் லெசனில் கண்டிப்பாக ரிஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரிஃப்ளெக்ட்ன்றது தெரியும் உங்களுக்கு. ஒரு லைட் வந்து பார்த்து உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும், திரும்ப உங்களுக்கு அந்த லைட் வந்து உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும் இல்லையா, அது ரிஃப்ளெக்ட்னு சொல்லுவோம். ரிஃப்ராக்ட்னா உங்களுக்கு ஒரு மீடியம் வழியாக ஒரு லைட் த்ரோ ஆகி அதுலேருந்து வெளியில் வரப்போ என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிளாஸ் டைப் ஒரு மீடியம் எடுத்துக்கிறீங்க, அதில் வந்துட்டு ஒரு டார்ச்சில் லைட் அடிக்கிறீங்க. ஸோ அந்த மீடியமை டிபெண்ட் பண்ணி தான் அதில் இருக்கக்கூடிய லைட் உங்களுக்கு எப்படி டெலிவரி ஆகுது. சப்போஸ் இந்த மீடியம் வந்து உங்களுக்கு ரொம்ப லைட்டட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக காமிக்கும், சில இடத்துல உங்களுக்கு பிரைட்னஸ் டல்லாக காட்டும், அது டிபெண்டிங் ஆன் தட் மீடியம். ஸோ அப்போது உங்களுக்கு அந்த ஆப்டிக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் லைட்டுடைய ட்ராவல் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் உங்களுக்கு ரிஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ரிஃப்ளெக்ட்டுக்கோ ரிஃப்ராக்ஷன்ஸ்க்கோ டிஃப்ரெண்ட் தெரியணும். உங்களுக்கு அது சிம்பிளாக நான் சொல்கிறேன். இது மீடியம்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டார்ச்சில் வந்துட்டு லைட்டு பாஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணி ரிட்டன் வந்ததுன்னா அது ரிஃப்ளெக்ட், பாஸ் ஆகிட்டு உங்களுக்கு வெளியில் வந்ததுன்னா அது ரிஃப்ராக்ட். ஸோ அதுதான். ஸோ மீடியம் வழியாக பட்டு வெளியில் வருது, மீடியம் வழியில் பட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் ரிஃப்ராக்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஓகேவா? இன் ரிஃப்ராக்ட்ஸ் ஹேவ் த டூ மெயின் லாஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் லா ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் ஃபார் தட். The incident ray, the refracted ray of light and normal to the refracting surface all lie in the same plane. So what is that meaning means, இப்போ நீங்கள் வந்துட்டு இன்சிடென்ட் ரே போகிறீங்க, அதுலேருந்து ரிஃப்ராக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ரே ப்ளஸ் இதோடைய பட்டு உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் உங்களுக்கு எல்லாமே என்ன பிளேனில் இருக்குன்னா ஒரே லைனில் இருக்கும். சேம் லை ஆன் த சேம் அப்படின்னா ஒரே லைனில் இருக்கும். ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆனால் தானே உங்களுக்கு ஆங்கிள் மாறும். ஸோ ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு எல்லாமே ஒரே லைனில் இருக்கும். ஸோ இதோட சிம்பிள் திங் தான் ஃபஸ்ட் லாவில் உங்களுக்கு நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் லா, த செகண்ட் லா ஆஃப் த ரிஃப்ராக்ஷன்ஸ். செகண்ட் லா வி ஹேவ் the formula, the simple way I am going to read out for that, sin I by sin R is equal to mu. That is that the symbol mu. Mu வந்து m மாதிரி இருக்கும், இந்த மாதிரி போடணும் mu. ஓகேவா? ஸோ mu2 by mu1. I means incident, R means refract. இன்சிடென்ட் ரே நீங்கள் என்ன இன்சிடென்ட் பண்ணுறீங்க அதுலேருந்து என்ன ரிஃப்ராக்ட் வருதுன்றது தான் உங்களுக்கு IR அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் angle of incident and the sin of angle of refract. It's equal to the ratio of the what is that refractive index medium. So we can write that second law using that formula. நான் நிறைய முறை ஃபார்முலா யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். The same way we have to write that the second law. செகண்ட் லா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் படித்தா போதும். அந்த ஃபார்முலாவிலேருந்து எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் எழுத முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரேஷியோவில் தானே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்ன வேர்ட், ரேஷியோ ஆஃப் சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் த சைன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு த ரேஷியோ ஆஃப் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம். அவ்வளோதான். ஓகேவா? தட் இஸ் தட் செகண்ட் லா. இன் திஸ் மியூ, வாட் இஸ் தட் மியூ அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மீடியம்னா என்ன அப்படின்னா தட் இஸ் சி பை வி. சி உங்களுக்கு தெரியும் ஸ்பீட் ஆஃப் லைட், வி ஆல்சோ த ஸ்பீட் ஆஃப் வேக்யூம், ஸ்பீட் ஆஃப் மீடியம்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு C by V, that is velocity. Okay, and
Move on to this, the next concept பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன்ஸில் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலாஸும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த லெசன் இன்னும் கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ரிஃப்ராக்டிங் காம்போசிட் லைட் அண்ட் dispersion of light. ஸோ ஜென்ரலி we know that the VGR. ஸோ VGR அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அதோடைய கலர்ஸ், தட் இஸ் ரெயின்போ கலர்ஸ். Yes, that means violet, indigo, blue, green, yellow, orange and red. That is called VGR, the short out film. That is, it's indicate. So already na light oda properties la sonna madiri da, each and every color having that the difference frequency as wavelength. Okay, so that will explain you for that composite light. And coming to this scattering of light. So scattering of light அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். scatter na என்ன first? Scatter means split out. ஸோ சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ஸ்கேட்டரிங் மீன்ஸ் ஸ்ப்ளிட் அவுட். ஸோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு சிதறது அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு சாண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஃப்ளார் இதெல்லாம் உங்களுக்கு சிதறும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான வேவ் லென்த்தில் போகுது, ஒரு மாதிரி ஸ்னோ மாதிரி வரும், ஃபாக் மாதிரி இருக்கும். த லைக்வைஸ் லைட் ஆல்சோ ஸ்ப்ளிட் அவுட். ஸோ லைட் கூட ஸ்ப்ளிட் அவுட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஸோ அதோடைய வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்குது. த மெயின் சோர்ஸ் ஆஃப் லைட் மீன்ஸ் எஸ் ஆப்வியஸ்லி யூ கேன் சே சன். சன்லேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு தி மெஜாரிட்டி ஆஃப் லைட் சோர்ஸ் ஆஃப் லைட்ன்றது கண்டிப்பாக வித்தவுட் சன் இட்ஸ் நாட் பாசிபிள். சன் அப்படின்றது உங்களுக்கு சின்ன வயசு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் கூட நம்ம டீப்பாக படிக்கிறோம். தட் இஸ் ஸ்கேட்டரிங். ஸோ சன்லேருந்து வரக்கூடிய அந்த லைட் வந்து ஸ்கேட்டரிங் ஆகிறதுனால தான் நம்ம இந்த எர்த்தில் த்ரூ அவுட் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஃபீல் பண்ண முடியும். தட் இஸ் த லைட் ஆஃப் scattering. Okay, in this scattering having that there are so many types. The mainly two types, that is elastic scattering and inelastic scattering. So elastic scattering na enna appdin paakala. If any energy of the incident beam of light and scattered beam of light are same, then is called elastic. So illa rendu vishayam irukku, that is incident beam of light and scattered beam of light. The rendume same ah irunduchuna, that is you have to consider as elastic scattering. Inelastic scattering la உங்களுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்ல வரும். தட் இஸ் have also so many varieties is there. Rayleigh scattering, Mee scattering, Tyndall scattering, Raman scattering, that and all very interesting. ஸோ உங்களுக்கு அது வந்து இஷ்யூ என்ன அப்படின்றது தெரியும் போது ஓ இதுதான் ஸ்கேட்டரிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஐ எம் கோயிங் டு டெல் ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு Rayleigh scattering. Rayleigh scattering means what? That is scattering of sunlight by atoms or molecules of gas. The earth atmosphere is known as Rayleigh. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் சன்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் வந்து எப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, ஹவு கேன் ஃபீல் தட் வெளிச்சம் வருது. இப்போ டார்க்காக இருக்குன்றது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஸோ வி கேனாட் see that. ஸோ நம்மளால் எந்த திங்ஸும் நம்மளால் பார்க்க முடியாது, எல்லா இடமும் டார்க்காக இருக்கும். பட் வி கேன், நம்மளுக்கு கண் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியும். ஈவன் டார்க்காக இருக்கிற ரூமில் வந்துட்டு கண்ணு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு என்ன தெரியாது, திங்ஸ் தெரியாது. ஸோ மோரோவர் நம்ம பிளைண்ட் மாதிரி தான் ஃபீல் பண்ணும். ஒரு சின்ன லைட்டோடைய அந்த வெளிச்சம் இருந்தால் கூட நம்மளால் அங்கே என்ன திங்ஸ் இருக்குதுன்னு ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த ஆப்டிக் லெசனில் கண்ணு பற்றியும் நம்ம ஜஸ்ட் படிக்க போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் த்ரோ அவுட் பண்ணுறீங்களா, லைட் வெளிச்சம் வரப்போ அந்த ஏரில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸும் மாலிகுல்ஸும் எந்த அளவுக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். ஸோ இந்த சிம்பிள் திங் தான் நம்மளுக்கு Rayleigh ஸ்கேட்டரிங்கில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Rayleigh ஸ்கேட்டரிங்க்கு உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஃபார்முலாஸ் இருக்குது. தட் இஸ் எஸ் த ப்ரொபோர்ஷனல் டு தி 1/λ. ஸோ அதை நான் மியூ அப்படின்னு சொல்லியிருக்கேன், நியூ டேர்ம்ஸ். தட் இஸ் சிம்பிள். தட் திஸ் இஸ் ஆல்சோ த ஒன் ஆஃப் த சிம்பிள் lambda. The lambda means wavelength. ஸோ நான் சொல்லியிருக்கேன் வேவ் லென்த் ஃப்ரீக்குவன்சி அப்படின்ற ரெண்டு விஷயம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா லைட் வந்துட்டு உங்களுக்கு நமக்கு ஸ்ட்ரைட் லைனில் வருது, அது என்ன மாதிரியான வேவ் லென்த்தில் இருக்குது, என்ன மாதிரி ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது அப்படின்றது இதோடைய மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Rayleigh, the amount of the scatter it's proportional inversely. ஸோ 1/ன்னு இருக்குது, அப்போ இன்வர்ஸ் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி 4th time of wavelength. ஸோ சிம்பிள் திங் நான் பாருங்கள், இந்த ஒரு ஃபார்முலா வச்சு உங்களுக்கு அந்த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ எஸ் ப்ரொபோர்ஷனல் 1/λ4 மட்டும் நீங்கள் படித்தா போதும். இப்போ நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ரிட்டர்ன் எழுதினா போதும். த அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் இஸ் இன்வர்ஸ்லி proportional to the 4th time of wavelength. ஓகேவா? தட் இஸ் கால்ட் Rayleigh scattering. And Mee scattering. Mee scattering is responsible for that white appearance of clouds when white. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கூட இருக்கும்.
சர்க்கிள் டைப்பில் உங்களுக்கு மல்டி கலர்ஸ் இருக்கும். அந்த மல்டி கலர்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் த்ரோ அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அது ரொட்டேட் ஆகிறப்ப உங்களுக்கு ஒயிட் கலராக தான் உங்களால் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ we cannot see that all the colors when the rotations. So that means it will explain about that the Mees scattering. Mees scattering அதை தான் சொல்கிறாங்க. How many all the colors is included for that white colors. That is when white lights falls on the water drop, all the colors is equally scattered which together form of white light அப்படினு சொல்றாங்க. That is Mees scattering. Okay, and Tyndall scattering. Tyndall scattering I can explain throughout trees இருக்கும் பார்த்தீங்களா. ட்ரீஸ் வந்துட்டு இன்னும் 12 o'clock 1 o'clock நல்ல சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ்ல ரொம்ப ஒரு அடர்த்தியான ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்கக்கூடிய அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வெளிச்சம் வந்திருக்கும். பட் உங்களால் அந்த எந்த ஹோல்லேருந்து அந்த வெளிச்சம் வருதுன்னு உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப உங்களுக்கு அடர்த்தியாக இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அந்த ஃபாரஸ்ட்லாம் கூட நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஹோல் அப்படின்றது நம்மளுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா லைட்ஸ் இட்ஸ் கேன் பி ட்ராவல் டு தி ஈச் அண்ட் எவ்ரி ஹோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹோல் வழியாக அந்த ட்ராவல் ஆகி வரக்கூடிய அந்த ஒரு ஷேடோ தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த ஷேடோ அப்படின்றது எதை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா டிண்டால் எஃபெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணு. திஸ் இஸ் ஃபார் ராமன் ஸ்கேட்டரிங். The scattered light of contains some additional frequency. ஸோ அடிஷ்னல் ஃப்ரீக்வன்சி வரும்பொழுது அந்த வேவ் லென்த் எப்படி டிஃபர் ஆகுது அதை டிபெண்ட் பண்ணி நம்ம ராமன் ஸ்கேட்டரிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். தி இன்ட்ராக்ஷன் ஆஃப் லைட் ரே வித் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் பியூர் லிக்விட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட் சாலிட் which leads to the change in wavelength of frequency. It will be explained how to be the change of the frequency with wavelength, that is called the Raman scattering. Okay, so these and all for the scatter types. Now move on to this about lens, the most important concept of this lesson. So optic lessons la namba lens பத்தி கண்டிப்பா படிக்கணும். That is most important நான் சொல்லியிருக்கேன். That is two type of the main lens, that is concave and convex. So concave and convex lens எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. So first of all convex, then go for the concave. Cave அப்படின்றது உங்களுக்கு தெரியும் தமிழில் உங்களுக்கு குகை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா மேபி இந்த டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு ஷாலோவாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது கேவ் மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ கான்கேவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கான்வெக்ஸ் அப்படின்றது. ஸோ அடுத்தது வந்து ஆப்வியஸ்லி கான்வெக்ஸ் தான். ஸோ இந்த கான்வெக்ஸில் உங்களுக்கு என்ன மாதிரி டைப்ஸில் கான்வெக்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டைப்ஸில் கான்கேவ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தட் இஸ் we have to know although for that converging lens. So convex lens converging lens அப்படினு சொல்ல முடியும். And move on to this concave also called diverging lens. ஓகேவா, converging and diverging உங்களுக்கு சப்போஸ் கொஷின்ஸ் கேட்கும்பொழுது உங்களுக்கு இந்த நேம் பேஸ் பண்ணி கூட கொஷின் கேட்கலாம். அப்போ நீங்கள் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா இது டெஃபினிஷன்ஸ்லேயே உங்களுக்கு இருக்குது. டைவர்ஜிங் லென்ஸ்னால் உங்களுக்கு வரக்கூடிய அந்த லைட் வந்து ஸ்ப்ளிட் அவுட் ஆகிறது வந்து டைவர்ஜ் ஆகி உங்களுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு தான் நம்மளுக்கு வெளியில் வரும். பட் கன்வர்ஜிங் லென்ஸில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த லைட்டுன்றது உங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்டில் கேதர் ஆகிட்டு உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ அதுதான் கன்வர்ஜிங்க்கோ டைவர்ஜிங்கோ அந்த நேமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். வாட் இஸ் தட் கான்வெக்ஸ் அண்ட் வாட் இஸ் தட் கான்கேவ். அண்ட் மோர் டு திஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஃப்ளாட்டடில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடில் மட்டும் ஃப்ளாட்டட் இருக்கும், ஒரு சைடில் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். இங்கே போத் சைடு ஹேவ் தட் த சேம் திங். இங்கே ஒரு சைடில் ஸ்ட்ரைட் வித்து கர்வ் இருக்கும், இங்கே டபுள் சைடுமே கர்வ்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ், இது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பை கான்வெக்ஸ் லென்ஸ், தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். இது ஜென்ரல் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ இந்த கேட்டகரி சேம் வே ஃபார் தட் கான்கேவ், that is also for definitions for one side is straight line and other side is concave and both side is concave, that is negative. So these and all for that, find out for that the different type of converging and diverging lens. Okay, and this is for images formed due to the refraction through the convex and concave lens. So images form ஆகிறப்ப அந்த எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது using through the convex and concave அப்படின்றத பார்ப்போம். That is that depending on the rules and regulations. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம ஒவ்வொரு டயக்ராம்ஸ் நம்மளுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இட்ஸ் டிபெண்டிங் ஆன் தட் ஆப்ஜெக்ட் அண்ட் கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் லென்ஸ்.
ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கும், லென்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு லைட் பாஸ் பண்ணுறப்ப என்ன மாதிரி ஆங்கிள் அந்த லைட் வந்துட்டு பாஸ் பண்ணி ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ் 1ல் பார்த்தீங்கன்னா ரேஸ் பாசிங் த்ரூ தி ஆப்டிக்கல் சென்டர். ஸோ இதில் வரக்கூடிய லைட் வந்துட்டு ஆப்டிக்கல் சென்டர் வழியாக பாஸ் ஆகிறப்ப உங்களுக்கு எப்படி உங்களுக்கு அது வந்து ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்றது ரூல் 1. அண்ட் ரூல் 2, த ரேஸ் பாசிங் parallel டு தி ஆப்டிக் ஆக்சிஸ். ஸோ ஆப்டிக் ஆக்சிஸ்லேயே உங்களுக்கு அது பேரலாக ட்ராவல் ஆகிறப்ப லைட். ஸோ லைட் அப்படின்றது உங்களுக்கு அந்த லென்ஸ் வழியாக என்ன ஆங்கிளில் பாஸ் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ரிஃப்ராக்ட் ஆகும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிக்கல் சென்டர்லையும், செகண்ட் வந்துட்டு ஆப்டிக்கல் பேரலாகவும், அண்ட் தேர்ட் ஒன் உங்களுக்கு அது ரெஃப்ராக்டிங் ஆகிறது வந்து டைரக்டட் டுவோர்ட்ஸ் த பிரின்சிபல் ஃபோக்கஸ். ஸோ யூ கேன் see that the rule 3 for that the ray passing through the directed towards the principal focus. So depending on that you can see that the different variation of that the frequency of convex lens or concave lens. Okay, the same time object at infinity. ஸோ ஆப்ஜெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அது கூடிய ரேஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி யூஸிங் ஃபார் தட் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் யூ ஹாவ் டு இட்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ கன்வர்ஜிங் லைட் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்கேட்டரிங் ஆகிறப்போ ஒரு பாயிண்ட் அவுட் வந்துட்டு அதுலேருந்து தான் உங்களுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கன்வர்ஜிங் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, எஃப் மீன்ஸ் ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் இந்த மீடியம், ஸோ அது வழியாக உங்களுக்கு ஸ்கேட்டரிங் ஆகி கன்வர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் ஆப்ஜெக்ட் ஆஃப் இன்ஃபினிட்டிவ். இது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கும்பொழுது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஜஸ்ட்டு தியரிட்டிக்கல் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தென் கோ ஃபார் தட் ப்ராக்டிகல்ஸ். ஏன்னா இந்த லெசன்ஸில் நம்மளுக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராக்டிகல்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோக்கல் லென்ஸ்னால் என்ன, இமேஜ் எப்படி வருது, இன்வெர்ட்டட் இமேஜ்னால் என்ன, இது எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிளியராக உங்களுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. ஸோ தியரிட்டிக்கலாக நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அண்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ட் பியாண்ட் தி சி, தட் இஸ் தட் லெஸ் தென் 2f. இந்த ஃபோக்கல் லென்த்தை விட நம்மளுக்கு லெஸ் தேனில் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் என்ன மாதிரியான ஒரு இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்மளுக்கு இந்த ரேஸோடைய ஆரோ பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ சேம் வே ஃபார் தட் த கான்கேவ் லென்ஸ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் பேஸ்ட் மாதிரியே கான்கேவ் லென்ஸ்லேயும் உங்களுக்கு அதோட பாசிங் த்ரோ எப்படி வேவ் லென்த் ஃப்ரீக்குவென்சி டிஃபர் ஆகுது, என்ன ஷேப்பில் உங்களுக்கு லைட் பாஸ் ஆனால் உங்களுக்கு அந்த லென்ஸில் பட்டு எப்படி ரிஃப்ராக்ட் ஆகுது அப்படின்றதையும் நம்மளுக்கு டயக்ராம் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் அதை மெட்டீரியல் யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது கொஞ்சம் புரியும். நான் சொல்லியிருந்தேன் ப்ராக்டிகல்ஸ் அப்போது. இது ஜஸ்ட் டயக்ராம் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஆரோஸில் எப்படி பட்டு என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆங்கிள் அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ ப்ராக்டிக்கல் அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ நவ் கம்மிங் டு திஸ் அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். ஸோ மெயின் 2 நான் மட்டும் ரீட் பண்ணுறேன். The concave lens are used eye lens of the Galilean telescope and they are used the wide angle the spy hole in the doors. ஸ்பை ஹோல் இந்த டோர்ஸ், உங்கள் டோர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க. வெளியில் இப்போ யாராச்சும் நாக் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியில் யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. லென்ஸ் வச்சு பார்க்குறோம் வெளியில் யார் நிற்கிறா. லென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு மைனூட் ஹோல் தானே இருக்கும். அந்த மைனூட் ஹோலில் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பிளேஸை எப்படி நம்ம ஃபுல்லாக ப்ராட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னா தட் இஸ் யூஸிங் லென்ஸ். ஸோ லென்ஸை வந்து மைனூட் வழியாக பார்க்குறப்போ நீங்கள் கன்வர்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் ஆகும். அப்போ உங்களால் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு அந்த ஸ்பை ஹோல் டோர்ஸ். இதுதான் அந்த டோரில் ஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இது வழியாக நம்ம பார்க்குறப்ப இந்த ஹோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த ஹோல் வழியாக பார்க்கும்பொழுது இதோடைய பிளேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியா வரைக்கும் கவர் ஆகும். ஸோ யாரெல்லாம் நின்றுட்டுருக்காங்க அப்படின்றது உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் ஆல்சோ யூஸிங் ஃபார் தட் concave lens. So இந்த ஸ்பை ஹோலில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? எஸ், concave lens. ஓகே. இன் திஸ் அப்ளிகேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கம்மிங் டு திஸ் லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஜென்ரலி ஹேவிங் தட் ஃபார்முலா இருக்குது. ஸோ லென்ஸ் ஃபார்முலா நீங்கள் ரீட் அவுட் பண்ணுங்கள். ஒய்? பிகாஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் தட் கேல்குலேஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு கேல்குலேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். we have to find out for the distance of object as well we have to find out for distance of image. So 1 by f is equal to 1 by v minus 1 by u. That is uv na enna distance object adu, that is u, and v is the distance images. F is obviously focal length.
Okay va, this is the lens formula that is very very important. So lens formula உங்களுக்கு 2 marksல நிறைய முறை கேட்டிருக்காங்க. So இந்த lens formula நீங்க define பண்ணிட்டு just அதோடைய abbreviations மட்டும் நீங்க எழுதினா போதும். ஓகேவா? And coming to this sign convention. So sign conventions means, that is Cartesian sign conventions are used for measuring the various distance in the ray diagrams of spherical lenses. So spherical lenses use பண்ணிட்டு அந்த distance, various distance நம்ம find out பண்ண முடியும் in this using of sign convention. அதோட sign conventions உடைய rules and regulations உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. So how to be used on that lens அப்படின்றதோ so page number 22ல இருக்கு. So நீங்க just read out பண்ணுங்க. And magnification of lens. So magnification of lens, it's we can explain h dash by h as well v by u. So v by u na enna நம்ம இப்பதான் பார்த்தோம், the distance of the object and distance of the image. இதோடைய ratios கூட we have to equal to the magnification of lens அப்படினு சொல்றாங்க. That is, so நான் இங்க உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு important formulas எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுனால நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் ஃபார்முலாஸ் வந்துட்டு the second law of refractions and types of scattering, the Rayleigh, then lens formula, magnification of lens, and lens makers formula. Lens makers formula also the reversible of focal length, that is mu minus 1. Mu already we have learnt about that, the second law நம்ம பார்த்துருக்கோம். So minus 1 1 by r1 minus 1 by r2, that is radii of curvature of the two faces. So curvature of the two facesல இருக்கக்கூடிய radii தான் நம்ம r1 r2 அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா curveல இருக்குது, கண்டிப்பாக அது circle டைப்பாக நம்ம அதை இமேஜின் பண்ணி அதோடைய ரேடியஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ radii of the curvature. Okay, and coming to this power of lens, that is also very important like lens formula. The power of lens that also using for the calculation, power of lens is equal to the reverse of the focal length. The simple thing, power of lens அப்படின்றது reverse of the focal length, that is 1 by f. Okay, that's it. And that is go for that next concept, that is the eye, human eye. It's very important. human eye நம்ம சொல்லியிருந்தோம், ஏன்னா நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை வச்சு தான் நம்ம கன்வர்ஜா டைவர்ஜா என்ன எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகக்கூடியது ஐ. ஸோ ஐ பற்றி நம்ம கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? So we have learned about the difference between the convex and concave. So நம்ம ஐ பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கான்கேவும் கான்வெக்ஸ்க்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் ஐ பற்றி பார்ப்போம். தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் திக்கர் இன் த மிடில் தேன் த எட்ஜஸ் அண்ட் கான்கேவ் இஸ் தின்னர் த மிடில் தேன் தி எட்ஜஸ். ஆமாம், கண்டிப்பாக நம்ம இது டயக்ராம்ஸ்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தட் இஸ் கன்வர்ஜிங் ஃபார் கான்வெக்ஸ், டைவர்ஜிங் ஃபார் கான்கேவ், அண்ட் யூஸ்ட் டு ட்ரீட் தி ஹைப்பர்மெட்ரோபியா ஃபார் கான்வெக்ஸ் and used to treat myopia, that is concave. So hypermetropia and myopia na enna அப்படின்றதையும் நம்ம human eye பார்க்குறப்ப நம்ம அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஓகே, now coming to this human eye anatomy. So you can see that the diagram of human eye and as well with the parts. So இந்த பார்ட்ஸில் நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வாங்க. I'm just explain about the few things for using the optical lessons. ஏன்னா நம்ம பயாலஜிக்கலாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஆப்டிக்கல் லெசன்ஸ்ன்றதுனால அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய பார்ட்ஸ் நீங்கள் பயாலஜியில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஆப்டிக்கல் லெசன்ஸ்க்கு தேவையான பார்ட்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கார்னியா. ஸோ யூ கேன் see that cornea in this portion, this is thin and transparent layer on the front surface of the eyeball. Okay, and iris, you can see that iris also for that in this side. Okay, this is for the color part of the eye. It may be blue or brown and green in color. So each and every person have the different colors. இப்போ எப்படி கைரேகை நம்மளுக்கு எப்படி டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஒவ்வொரு ஒரு பர்சன்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கைரேகை, அதே மாதிரி தான் இந்த இரிஸில் கூட நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் கலர்ஸ். இதை பேஸ் பண்ணி கூட ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. டிடெக்டிவ் ஏஜென்சியெல்லாம் இந்த மாதிரி ஒரு இரிஸ் ஆர் அந்த கைரேகை சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்க்கு எல்லாமே கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் பியூப்பிள், அண்ட் திஸ் கம்மிங் டு தி பியூப்பிள், that is also used for that. So in these portions, its center part of the iris, it is the pathway for that light to retina. And retina, so how can we find out for that retina? In this retina, it's back surface of the eye and ciliary muscles.
eye lens, it's important part of the human eye for the convex in nature. So important நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இல்லை நம்மளுடைய ஐயில் இருக்கக்கூடிய லென்ஸ் என்னன்னு பார்த்தீங்க, எஸ் convex. So convex means obviously that is diverging lens. ஸோ டைவர்ஜிங் லென்ஸு இருக்கிறதுனால தான் நம்மளால் த்ரூ அவுட் நம்மளால் எல்லா போர்ஷன்ஸையும் பார்க்க முடியும், ஸ்ட்ரைட் லெவலில் நம்மளால் பார்க்க முடியாமல். ஸோ சைடில் இருக்கிறது கூட நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை தவிர்த்து கூட நம்ம அதர் பிளேஸையும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, பார்க்க முடியுது, பிகாஸ் ஆஃப் தட் டைவர்ஜிங். ஸோ இப்போ நம்ம ஒரு போர்ட் பார்க்குறோம் இல்லை புக் பார்க்குறோம், நம்ம அந்த பார்ட் மட்டும் நம்மளால் கன்வெர்ஜ் பண்ணி பார்க்க முடியாது, ஏன்னா அதர் பார்ட்டும் நம்மளுக்கு சைடில் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டைவர்ஜிங். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஹியூமன் ஐ தட் இஸ் conduct this convex nature, okay. And ciliary muscles, in ciliary muscles eye lens is fixed between that ciliary muscles. It helps to change the focal length of the eye lens according to the position, okay. So this is for human eye using that optic lessons. ஸோ எப்படி இது ஒர்க் அவுட் ஆகும், வாட் இஸ் தட் பவர் ஆஃப் அகாமடேஷன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இந்த பேஜ் நம்பர் 24 எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அது எல்லாமே ரீட் அவுட் பண்ணி பாருங்கள், ஓகேவா. அண்ட் கம்மிங் டு திஸ் டிஃபெக்ட் இன் ஐ. ஸோ நீங்கள் ஹியூமன் ஐயில் என்ன மாதிரி டிஃபெக்ட்ஸ் வரும், அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூ திங்ஸ் பார்ப்போம். தட் இஸ் மயோபியா அண்ட் ஹைப்பர் மெட்ரோபியா. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் தட் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஹைப்பர் மெட்ரோபியா அண்ட் கான்கேவ் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ஆஃப் மயோபியா. ஸோ மயோபியா இஸ் தி ஆல்சோ நோன் அஸ் ஷார்ட் சைட்னஸ். இப்போது உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணுறப்போ உங்கள் சைட்னஸ் வந்துட்டு ஷார்ட்டாக லாங்காக அப்படின்னு சொல்லிட்டு பேசிஸில் இருக்கும், தட் இஸ் மயோபியா. இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் எஸ் ஷார்ட் சைட்னஸ் இஸ் அக்கர்ஸ் டியூ டு தி லைட்னிங் ஆஃப் த பால். ஸோ இங்கே லென்த்தோடைய பாலுடைய லென்த்னிங் இருக்கு இல்லையா, அதை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு ஷார்ட் சைட்னஸாக இல்லை டிஸ்டன்ஸில் லாங் சைட்னஸாக அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஸோ மயோபியா அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஷார்ட் சைட்னஸ். ஸோ த ரைட் ஆப்போசிட் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்றது எஸ் ஆப்வியஸ்லி லாங் சைட்னஸ். ஸோ இதை ட்ரீட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான லென்சஸ் யூஸ் ஆகும் அப்படின்றது நம்ம டிஃப்ரென்ஸில் பார்த்தோம், ஓகே. அண்ட் கம்மிங் டு திஸ் நெக்ஸ்ட் கான்செப்ட் தட் இஸ் மைக்ரோஸ்கோப். Why? Because we want to learn means it's used in the lens. லென்ஸை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் நமக்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம இந்த லெசன்ஸில் இதை பற்றி பார்க்குறோம். மைக்ரோஸ்கோப் இட்ஸ் கிளாஸிஃபை இன்டு மெயின் திங் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இன் ப்ரீவியஸ் ஸ்டேட் வி ஹேவ் டு இன்வென்டட் தி லைக்வைஸ் த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்துச்சு. இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இட்ஸ் யூஸ்டு ஃபார் பை த வாட்ச் ரிப்பேர்ஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் to read small letters clearly, to observe parts of flowers. So in this and all for using that only the simple microscope, okay. And in the simple microscope வந்துட்டு இப்போவும் யூசேஜில் இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸில் இல்லைன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்லாம் ஜூம் பண்ணி நம்ம அதை ரீட் பண்ண முடியும் அப்படின்னா we can use எல்லாத்துக்குமே நான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுன்ற அவசியம் இருக்காது, ஓகேவா. ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா this is. ஸோ இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கும் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்புக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட அட்வான்ஸ்டாக இருக்கும். அதில் கூட இந்த எக்யூப்மெண்ட்ஸோடைய பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை காட்டிலாம் இதில் நிறைய உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும். இந்த அட்வான்டேஜஸ் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வழியாக லென்ஸோடைய பாசிங் ரேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதும் நம்மளுக்கு பேஜஸில் கொடுத்துருக்காங்க. அந்த பேஜ் நம்பர் 26 to 27 இருக்குது. ஸோ மைக்ரோஸ்கோப் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கூட நிறைய முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வித் டயக்ராம், கண்டிப்பாக இந்த டயக்ராமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த டயக்ராம் மீன்ஸ் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது கிடையாது, உங்களுக்கு வந்து அந்த ரேஸ் வழியாக உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேஷன்ஸ் ஒரு டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பாங்க 27ல். அந்த இமேஜ் கண்டிப்பாக ட்ரா பண்ணணும், அதுக்கு தனியாக மார்க்ஸ் இருக்குது, ஓகேவா. அதுக்கப்புறம் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ ட்ராவல் பண்ணுறப்ப எந்த மாதிரியான மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணலாம்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் த மெஷரிங் வெரி ஸ்மால் லென்த் வித் ஹை டிகிரி ஆஃப் அக்யூரன்சி. லென்த் வந்து ஸ்மாலாக இருக்கும், அதே அக்யூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மைக்ரோஸ்கோப் கேட்டகரிஸை வி கேன் கன்சிடர் அஸ் த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப், ஓகே. அண்ட் திஸ் இஸ் ஃபார் டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா தான் நம்ம பார்க்குறோம்.
இந்த டெலஸ்கோப் கூட டைப்ஸ் இருக்குது. தட் இஸ் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அண்ட் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு இருக்குது. அதில் மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் அப்படின்னு இருக்குது. ஸோ நார்மலாக ஆஸ்ட்ரானமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெலஸ்கோப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்பேஸில் போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏர்த்லேருந்தே ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த ஹெவன்லி பாடிஸ்ன்னு சொல்லுவோம், அது எல்லாமே நம்ம இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்லேயே நம்ம பார்க்க முடியும். அண்ட் திஸ் இஸ் ஃபார் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். ஸோ டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் இட்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஸ்ட்ரானமிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் இமேஜ் த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இஸ் இன்வெர்டட். ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வியூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். ஸோ நம்மள ஆப்ஜெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஆஃப் எர்த்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நம்மளால் பார்க்குறதுக்கு இது கண்டிப்பாக சூட் ஆகாது. therefore the terrestrial telescope used in it provides an erect image. ஸோ எரக்ட் இமேஜை மட்டும்தான் அது காமிக்க, தட் இஸ் நோ ஸ்லோப். ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னா இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பை பார்க்க முடியும். ஏன்னா இப்போ எர்த் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ ஸ்ட்ரைட் லைனில் இருக்கக்கூடிய அந்த எர்த்தில் நீங்கள் பார்க்க முடியாது. ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்பேஸில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறதுக்கு இந்த டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? நவ் அட்வான்டேஜ் ஆஃப் டெலஸ்கோப். ஸோ இந்த டெலஸ்கோப்போட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் photograph for the celestial object, and telescope can be viewed even the low intensity of light and elaborate view of the galaxy, planets, stars and other heavenly bodies is possible. So நம்ம சொன்ன மாதிரி இந்த டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப் இதோடைய அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் now have to go for the disadvantage of telescope. Frequent maintenance is needed. It's okay students, டெலஸ்கோப்போடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஆஸ் பர் த டைம் யூ ஹேவ் டு சென்ட் அவுட் த ஹோம்ஒர்க்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.